ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் எனக்கு உதவாது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் உங்கள் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உதவியாக இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன நம்பிக்கை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வாய்ப்பு அப்படின்னு பார்ப்போம். மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் இருந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு விளம்பர அறிவிப்பு அப்படின்னு தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் அப்படின்ற மாதிரி வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அலுவலக உதவியாளர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுங்க. இங்கே பாருங்கள், பணியின் பெயர் அலுவலக உதவியாளர். சம்பள விகிதம் அப்படின்னு பார்த்தோன்னா 17,700 இருந்து 58,100 வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக் பே உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 15,700 இருந்து ப்ளஸ்ஸு உங்களுடைய டிஏ ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ ரெண்டுமே உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றது தான் சின்னதாக ஒரு எதிர்பார்ப்பு. சரிங்களா? இடஒதுக்கீடு அப்படின்னு பார்க்குறப்போ பழங்குடி இனத்திற்கு தான் ஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலி பணியிட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 1 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்கயா? அப்போது குறைந்தபட்சமாக 18 வயது நிரம்பியிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 37 வயசுக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா www.viluppuram.nic.in அப்படின்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அது போக ஆவணங்க என்ன அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மேலே கூறிய தகுதிகள் உள்ள பழங்குடி இனத்தவர் தங்களுடைய கல்வி தகுதி சான்றிதழ் மற்றும் மற்ற சான்றிதழ், ஜாதிக்குரிய சான்றிதழ், வயதுக்குரிய சான்றிதழ், முகவரிக்குரிய சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம் மற்றும் இதர தகுதிகளுக்கான சான்றிதழ் ஆகிய ஆவணங்களில் நகல்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? பாஸ்போர்ட் அல்லது புகைப்படம் இருக்கு இல்லையா, அதையும் இணைத்து 25/7/2025 அவங்கள சேரணும் இந்த ஒரு விண்ணப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாலை 5 மணிக்கு. சரிங்களா? என்ன போட்டு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா வேலை வாய்ப்பு விண்ணப்பம் அப்படின்னு போட்டு அலுவலக உதவியாளர் அப்படின்றது போட்டு அனுப்ப வேண்டிய முகவரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தலைவர், மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம், நகராட்சி சமுதாய கூட்டம், கிழக்கு பாண்டி ரோடு, விழுப்புரம் சந்திப்பு ரயில் நிலையம் அருகில், விழுப்புரம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே? இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.